வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாருடா நீ எங்களுக்கு வணக்கம் சொல்ற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். திஸ் இஸ் அவர் நியூ கேமிங் சேனல் அண்டு நான் உங்கள் சஞ்சய். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அண்டர் ரேட்டட் கேம்ஸ் நிறையா போடுவோம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதில் இன்னைக்கு டோட்டல் ஹாரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளாட போகிறோம். வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ ஐசோ ஸ்பீடு கேரக்டர் இருக்குங்க. நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், ஐசோ ஸ்பீடு கேரக்டர் வச்சு விளாட்லாம். இப்போதைக்கு நம்ம இந்தியன் கேரக்டரான சுபம் கேரக்டர் வச்சு விளாட்லாம். அதாவது நம்ம கேரக்டரான சுபம் பார்த்திங்கன்னா ஒரு விளாகர். அவன் பார்த்திங்கன்னா இங்கே ஏதாச்சும் கண்டென்ட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டு ஹாஸ்பிட்டலுக்கு விளாக் பண்ண வந்திருக்கிறான். பார்க்கலாம். ஹார்ட் பீட்டில் அடிக்குது. ये कहाँ आ गया मैं? ये हॉस्पिटल है? ओके गाइस, फर्स्ट ऑफ ऑल எனக்கு ஹிந்தி தெரியாது. शरीर में इतनी कमजोरी क्यों लग रही है? ओके வாங்க போவோம். पहले कुछ ढूंढ कर ठीक करता हूँ. கிராஃபிக்ஸ் தான் கொஞ்சம் கொடூரமாக இருக்குது. மித்தபடி கிராஃபிக்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு வரேன். ஓகே நண்பர்களே, கிராஃபிக்ஸ் இதுதான் பண்ண முடியுது. ஏதோ இருக்குது என்ன. It is blood pressure, click to use medicine. Okay, medikit போல போட்டோம். medikit போட்டாச்சு. இங்கே டார்ச் லைட் இருக்கு. अच्छा हुआ ये टॉर्च मिल गई. अब अंधेरे में थोड़ी रोशनी तो होगी. ஓகே, இது என்னதுடா? ரிப்போர்ட் பேடுன்னு எதோ இருக்குது. நம்பரில் எடுத்துக்கிட்டோம். இது வந்து பேக்கில் பார்த்தோம். வியூ இங்கே பாருங்கள் நண்பர்களே, ரியலாக ஃபோட்டோவில் வச்சுருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் 13/3/2001. ஏதோ ஒரு பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் காட்டுறாங்க. இதுக்கு அங்கே ஏதோ நம்பர் இருக்குது. ஐ திங்க் கோடாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் இருக்குது. சார் நாய் குளிக்கிற சத்தம் கேட்குது காய்ஸ். எங்கே கொடுக்குன்னு தெரியல. இது என்னது? ஓ, இதுதான் மெடிக்கெட்டா? அப்புறம் எடுத்தது தெரியல நினைச்சு. வாங்க வெளியே போவோம். இட் இஸ் லாக்டு. இங்கே ஏதோ கோடு போட சொல்கிறாங்க போல். ஐ திங்க் கோடு நான் சொல்கிறேன் பாருங்களா, இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 6438 பார்க்கலாம் இருங்க. 6438 எஸ் நண்பர்களே. ஓகே, இப்போ வாங்க வெளியே போவோம். ஏதோ போட்டிருக்காங்க, ஃபைன் க்ளூஸ் இன் த ரூம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எலியா? இங்கே பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எலி அப்படியே மேலே பறந்தாலும் போகுது, சூப்பர் எலி போல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே பயங்கரமாக மழை பெய்யுது. ஆனால் கண்ணாடி இருந்து பார்த்தா தம்பி யாருறான்? வணக்கண்ணா. எப்பா எப்படி அண்ணன் படுத்துட்டு இருக்காரு பாருங்க. எவ்வளோ வருஷமா இருக்கிறான்னு தெரியல. ரூம். ஓகே, உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல். என்னடா இது தேட்டர் மாதிரி இருக்கு. இவங்க ஏதோ ஒரு வீடியோ டேப் போல போடுவோம். எப்படிடா பார்க்கலாம்? எங்கே வீடியோ ஓடுது? எதுவும் ஓடலையாடா? நோ எலக்ட்ரிசிட்டி. ஓகே, கரண்ட் இல்லையாம்மா நண்பர்களே. இருங்க போய் கரண்ட் எங்கேயாச்சும் போடுவோமா? ஓ, இங்கே இருக்கா? கரண்ட் போட்டோம். கரண்ட் போட்டாச்சா? அவ்வளோதான் நண்பர்களே. ஓகே வாங்க, என்ன படம் ஓடுது? ஓகே நண்பர்களே, ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே, இப்போ அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் சம்மன் டு ஹெல்ப்னு வந்திருக்கு. நான் போயிட்டு வரேனே. வேறு ஏதாவது உள்ள இருக்குதாப்பா? ஓகே, வேறு எதுவும் இல்லைப்பா. என்னடா டக்குன்னு கட்சிங் வருது நண்பர்களே. மேலே கீரை ஏதாச்சும்
டேய் அப்பா யாரா நீ டேய் ये क्या था? अगर ये एक सपना है तो मैं चाहता हूँ ये जल्दी खत्म हो जाए। என்னென்னமோ பண்றானுங்க இந்த பேர்ல பயமுறுத்துறதுக்கு तो प्लीज मैं चाहता हूँ कि ये जल्दी खत्म हो जाए। இவன் ஒருத்தன் ஏதோ முனவிட்டே இருக்கிறான். சரி இங்கே தான் இருக்கா, அங்கங்கே மெடிக்கெட் வச்சுருக்காங்க, அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே வாங்க போவோம் வெளியே. கண்ணாடி தான் நண்பர்களே எங்கேருந்து உடஞ்சிச்சு, மேலேருந்து பல்பு கீரை உடஞ்சிச்சு. வாங்க வாங்க போவோம். அடே அப்பா என்ன நண்பர்களே போகணும் மூட்டமாக இருக்கே. பேஸ்மெண்ட் எப்பா அளவு விடுங்க, பேஸ்மெண்ட்லாம் போல. இட் இஸ் லாக்டு. ஓகே இதுக்கு ஏதாச்சும் வேணுமா, என்ன கீக்கீரை வேணுமாடா? ஒரே நிமிஷம் இருங்க, இந்த பக்கம் பேஸ்மெண்ட் நானுங்க, இந்த பக்கம் செவுறு தாடா இருக்கு, எப்படி செவுத்து உடச்சிட்டாடா போகிறது? ஓ இங்கே இருக்கு பாருங்க நண்பர்களே லிஃப்ட்டு. இங்கே ஏதோ ஒரு சின்ன இடம் இருக்குது, ஏதாச்சும் இருக்குதா? எதுவும் இல்லை. நானும் இங்கேயும் தேடி பார்த்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூமும் திறக்க முடியல. சரி எஸ் இந்த ரூமும் திறக்க முடியல. வெளியே எங்கேருந்து நாய் கத்துதுன்னு தெரியல, இல்லை நாய் மாதிரி எவனை கத்திட்டு இருக்கிறான்னு தெரியல. இருங்க மேலே போவோம். நண்பர்கள் ஏதோ ஒரு குளிக்கிற இடம் போல. என்னண்ணா மேலே என்ன? ஓ டைமு என்னண்ணா? அடோ தம்பி இதுக்கெல்லாம் பயப்படுறாரு நான் கிடையாது. நல்லா என்னடா பயமுறுத்திருக்கீங்க டாடி. லாக்ல இருக்கு. இங்கே ஒரு ரூம் இருக்கு நண்பர்களே, எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க, உள்ள என்ன பண்றானுங்கன்னு தெரியல. Meanwhile, சேஃபஸ்ட் பிளேஸா போவோம் இருங்க. என்னடா தம்பி என்ன செட்டிங்கா, இல்லை ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி வச்சுருக்கீங்களாடா? என்னது இது? டே எனக்கு ஹிந்தி தெரியாதுடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஓ ஹைடா सारका नहीं। छुपने के लिए अच्छा मुझे लगता है कोई यहीं कहीं छुपा है, पर प्रॉब्लम ये है कि என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல। मुझे खोजने में बड़ा मजा आता है। क्या आप मेरे साथ खेलोगे? या मैं आपके साथ खेलूं? என்னடா நடக்குது? யாரா नया पेशेंट आया है, चलो तुम्हारा भी चेकअप करते हैं। உன்னை கூட்டி கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்றான் தான் நினைக்கிறேன், தெரியல. ஆனா இங்க ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே கட்டில சுத்தி வந்துட்டு இருந்துச்சுங்கிறேன். சரி எவனும் நடக்காண்டா, அப்படியே போலாமா? तुम्हें बचाने कोई नहीं आएगा, सब पहले ही हार चुके हैं। ஓ இவன் தான் வில்லனா? बाल बाल बचा, लेकिन अब मुझे उनसे இப்பயே சொல்றேன், இது வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். அந்த கேம் பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது, எப்படி எஸ்கேப் பண்றது என்னன்னு தெரியாது. என்னடா இது மறுபடியும் அதே ரூம்ல போட்டானா? இருங்க அதே கோடு போட்டு பார்ப்போம். 4:38.
இல்லை நண்பர்களே, கோடை மாற்றிட்டான். நண்பர்களே, இப்போ தான் இந்த லாக் தேடும் போது தான் ஒன்று கண்டுபிடிச்சேன். அங்கே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆவியாக சுற்றிட்டு இருந்துச்சுல, அது இந்த பொண்ணு தான் நண்பர்களே. ये आता है அப்பப்போ வந்து இந்த பாப்பா ஏதோ சொல்லுது நண்பர்களே, ஆனால் எனக்கு தான் புரியல. ஓகே நண்பர்களே, நானும் பார்த்துட்டேன். ஐ திங்க் நான் ஃபஸ்ட்டுலேருந்து தான் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். இந்த கேம் ப்ளே ஃபுல்லாக உங்களுக்கு வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். Until then, bye guys.